ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் லவ்ஃபுல்லி யுவர் ஸ்வேதா அப்படிங்கிற ஒரு மலையாள படத்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த படத்தோட கதை அப்படின்னா, இந்த படத்தோட கதையை அனிகா சுரேந்திரன் கிட்ட இருந்து ஆரம்பிக்குது. அதாவது அவங்க ஒரு மியூசிக் பேண்ட் வச்சுருக்காங்க. அப்படி அவங்க ஒரு பாட்டை பாடி அதை ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த பாட்டில் இருக்கிற கவிதை எங்களுடையது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேஸ் போடுறாங்க. ஆனால் இதுக்கு முன்னாடி இந்த கவிதையை நான் நிறைய இடங்களில் கேட்டிருக்கேன், நிறைய இடங்களில் பார்த்துருக்கேன். அதை வச்சு தான் நான் இதை ஒரு பாட்டாக பாடி இதை ரிலீஸ் பண்ணேன் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுறதுக்கு இவங்க இந்த கவிதையை உண்மையிலே யார் எழுதுனாங்களோ அவங்கள இவங்க கண்டுபிடிக்கணும். அப்படி அனிகா ஒரு கட்டத்துக்கு அப்புறம் ரஜிஷா விஜயன் கிட்ட போய் சேர்றாங்க. ரஜிஷா விஜயன் அவங்களுடைய காலேஜ் லைஃப்பில் அவங்க எழுதின அந்த கவிதை எப்படி ஃபேமஸ் ஆச்சு அப்படிங்கிறத அனிகா கிட்ட கதையாக சொல்லுவாங்க. அந்த கதையில் நடக்கிற அந்த விஷயங்களா என்ன அப்படிங்கிறத இந்த படத்தோட கதை. அதாவது அந்த கதையில் ஹீரோவோட கேரக்டர் அப்படின்னா காலேஜுக்காக எதை வேணாலும் செய்யக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ரஜிஷா விஜயன் இந்த கவிதைங்களை மட்டுமே எழுதுவாங்க. ஆனால் அப்படியே இருந்தாலும் அவங்க ஒருத்தவங்ககிட்ட போய் பேசணும் அப்படின்னா கூட ரொம்ப பயப்படுவாங்க. ஜீவன் அதாவது ஹீரோ அவங்களுடைய லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் அவங்க எந்த மாதிரிலாம் சேஞ்ச் ஆனாங்க அப்படிங்கிறத நல்லா சூப்பராக காமிச்சிருப்பாங்க. அப்புறம் இந்த சினிமாட்டோகிராஃபி அப்படின்னா ரஜிஷா விஜயன் கிட்ட இருந்து தான் இந்த படத்தோட கதையை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் அனிகாவை காட்டுறாங்க. அனிகா இந்த படத்தில் ஒரு பேனாவில் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அந்த பேனா எந்த அளவுக்கு இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத இந்த படத்தோட நடுவில் காமிக்கிறாங்க. அது இந்த படத்தில் ஒரு ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். இந்த படத்துலேயே எனக்கு பிடிச்ச விஷயம் அப்படின்னா இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் தான். அதாவது இந்த படத்தோட கதையோட ஆரம்பத்தில் இருந்து கடைசி வரைக்கும் 2 குரூப் மட்டும் எப்போவுமே அடிச்சுக்கிட்டு சண்டை போட்டுக்கிட்டு இப்படியே இருப்பாங்க. ஆனால் அந்த 2 குரூப்பில் யாராவது ஒரு ஆளை வெளியாளுங்க யாராவது அடித்தாங்க அப்படின்னா அந்த 2 குரூப்புமே ஒன்றா சேர்ந்து வெளியாளுங்களை தூக்கி போட்டு மிதிப்பாங்க. அந்த ஒரு சீன் மட்டும் இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் அப்படின்னே சொல்லலாம். அந்த சீன் தான் எனக்குமே இந்த படத்தில் பிடிச்ச விஷயம் அப்படின்னா. அப்புறம் இந்த படத்தில் இந்த லவ் ஸ்டோரியை பற்றி சொல்லணும் அப்படின்னா நிறைய படங்களில் பார்த்தா அதே லவ் ஸ்டோரியை தான் திரும்பவும் தூக்கி இந்த படத்திலே வச்சுருக்கானுங்க. அதை இந்த படத்தை பார்க்கும்போது இந்த படத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு சீன்ஸை பார்க்கும்போது நம்மளே அதை தெரிஞ்சுப்போம். அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் இன்னொரு நெகட்டிவான விஷயம் அப்படின்னா இந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் எல்லா ஆக்ஷன் சீக்வன்ஸுமே ரொம்ப நல்லாயிருக்கும். ஆனால் அவ்வளோ சண்டை அவ்வளோ பிரச்சனைங்க அந்த காலேஜில் நடந்தாலும் ஒரு போலீஸ் கூட அந்த காலேஜ் பக்கம் வரல அப்படின்னா அது கொஞ்சம் ஓவராக தான் இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் ஒரு ஆவரேஜான ஒரு மூவி தான். உங்களுடைய டைம் வேஸ்ட் பண்ணி நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த படத்தை கண்டிப்பாக பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள்.